எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நல்ல டின்னர் செஞ்சு காமிக்க போகிறேன். என்ன மேடம் டின்னராக செய்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ செய்து காமிக்கிறது நீங்கள் டின்னர்லேயும் சாப்பிட்லாம், லஞ்ச்லேயும் சாப்பிட்லாம், காலையிலையும் சாப்பிட்லாம். அது நம்முடைய விருப்பம் தான். நாங்கள் பொதுவாகவே சப்பாத்தி டெய்லி சாப்பிடுவோம். இரவு நேரத்தில் 3 வேளையும் சாப்பிடுவோம் வைங்க. இரவு நேரத்தில் கட்டாயம் சப்பாத்தி உண்டு. அதனால் நான் டின்னர்னு சொன்னேன். எப்போ வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது அந்த டின்னர் மெனு செய்து காண்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நெடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம டின்னருக்கு சைட் டிஷ் ஒன்று பண்ண போகிறோங்க. அது பார்த்திங்கன்னா இந்த சொரக்காயை வச்சு செய்ய போகிறோம். நம்ம மொட்டை மாடியில் விளைந்தது, தொட்டியில் விளைந்தது முக்கியமாக. சரி, இப்போது இந்த சுரைக்காய் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் தோல் சீவிட்டு இந்த துருவோம்ல, தேய்ப்போன்னு சொல்லுவோம், துருவோன்னு சொல்லுவோம் பாருங்கள், இப்படி துருவி வச்சுருக்கு. இங்கே இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த சுரைக்காயை துருவிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ராயத்தா செய்ய போகிறோம். இது ட்ரெடிஷ்னலாக வடநாடுகளில் அதிகமாக செய்வாங்க. அதுவும் இந்த கோடை காலத்தில் கட்டாயம் இந்த ராயத்தாவை செஞ்சு அதுவே ஒரு கிண்ணம் முழுக்க வயிறு நிறையிற அளவு கூட சாப்பிடுவாங்க. அந்த ராயத்தா செய்ய போகிறோம். இதை பாருங்கள், இதை ஒரு வாணலியில் போட்டேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவே தண்ணி விடும். சும்மா இத்தினூண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதனுடைய அளவுகள் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எழுதி போடுறேன், பார்த்துக்கோங்க. இது ஹிமாலயன் பிங்க் ராக் சால்ட்டு. புதிதாக வரக்கூடியவர்கள் கேட்பீங்க, அதுக்காக இந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்லணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், நான் அடுப்பை பற்ற வச்சு இதில் வச்சிட போகிறேன். இந்த உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகணும். மூடி போட்டு இப்போ வச்சிடலாம். இது குக்கரில் கூட ஒரு விசில் எடுக்கலாம் நீங்கள். அடுத்தது நம்ம பயத்தம்பருப்பு சப்பாத்தி செய்ய போகிறோம். பயத்தம்பருப்பில் நாங்கள் கூட்டு தாங்க செய்வோம். என்ன சப்பாத்தின்றீங்க அப்படின்னா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல 300-400 வெரைட்டி வரைக்கும் சப்பாத்தி செய்யலான்னு. அதில் நீங்களும் விரும்பி கேட்குறீங்க வடநாட்டு சமையல் செய்து காமிங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் பயத்தம்பருப்பு எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இரவே ஊற போட்டுக்கலாம். இப்போது காலையில் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா இரவே ஊற போட்டுக்கலாம். எது வரைக்கும் ஊறணுன்னா, இங்கே பாருங்கள், இப்படி பருப்பை கையால் உடைச்சாலே உடையணும். அந்தளவுக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ இந்த பயத்தம்பருப்பு அளவெல்லாம் நான் உங்களுக்கு தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இதில் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். அடுத்தது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து. நான் சின்ன டீஸ்பூன் என்னோடது நிறையா போடுறேன்னு பார்க்காதீங்க. அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் கொஞ்சம். அடுத்தது கரம் மசாலா. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. அடுத்தது கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் அல்லது எண்ணெய். இது ஆப்ஷன் தான், நெய்யும் எண்ணெயும் ஆப்ஷன். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த பயத்தம்பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம இப்படியே பெசரி விட்டு பார்க்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி கட்டாயம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், பக்குவமாக மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. இது மேலே லேசாக நெய் ஊற்றி இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்படி 4 பக்கமும் நல்லா கலந்துக்கிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போது நம்ம அடுப்பில் சுரைக்காய் வேக வச்சோம் இல்லையா, பார்த்தீங்களா, தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சுரைக்காயில் தண்ணி சுத்தமாக கிடையாது. இது இப்போ ஆற விட்டு நம்ம பார்ப்போம். தண்ணி இருந்தால் கூட சும்மா 1 டீஸ்பூன் போல் இருக்கும். அது அப்படியே நம்ம ராயத்தால் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோ நல்லது. இதோட தண்ணியை வச்சு குடித்தோன்னா கொழுப்பெல்லாம் கரையும். இதை இப்போது ஆற விட்டுடலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சப்பாத்தி இடுறதுக்கு நமக்கு எப்படி இருந்தாலும் தொட்டு இடணும் இல்லையா, அதுக்கு கோதுமை மாவு தேவைப்படும். இப்போ என்ன பண்ணலாம், பிசைஞ்ச மாவை எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம்.
இப்படி உருண்டைகள் பிடிச்சிக்கோங்க. மாவு தொட்டு தொட்டு இப்போது இது மாவு தொட்டு தொட்டு நம்ம உருட்டணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க. தானாக ரொட்டேட் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக உருட்டுங்க. கார்னர்ஸில் அன்ஈவனாக இருந்ததுன்னா அதை கூட சரியாக பண்ணிவிட்டு, திக்காக இருக்கக்கூடாது சப்பாத்தி, தின்னாக தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக உருட்டிக்கோங்க. இதை இந்த தவாவில் போட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அப்படி சுட்டு எடுத்துக்கணும். திரும்ப உருட்டுறதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது உருட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாம் ஒரே அளவில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தி நம்ம ஒரு பக்கம் நல்லா சுடுற அளவுக்கு திருப்பிக்கிட்டே இருங்க. இப்போது ஓரளவுக்கு நமக்கு சுட்டது தெரியும். இந்த பக்கம் இதை இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இதில் எண்ணெய் அல்லது நெய், அது உங்களுடைய விருப்பம், அதை ஈவனாக பூசிக்கோங்க. ரொம்ப ஹை தீயில் வச்சு சுட்டுறாதீங்க. உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு இல்லையா, நல்லா வேகணும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு சுட்டோன்னா நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு. இப்படி அழுத்தம் கொடுங்க. அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சுடும். அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வரணும் இல்லையா. இப்போ பாருங்கள், இது நல்லா சுட்டுருச்சு இல்லையா. இதை எடுத்து இப்படி வச்சுருவோம். இதே போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம இப்போ செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம தயிர் பச்சடி பண்ணுறோம். அதாவது இந்த சொரக்காய் தயிர் பச்சடி செய்கிறோம். ராயத்தா பச்சடின்றதை விட ராயத்தான்றது தான் சரியான சொல். இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த சுரைக்காய் துருவி வச்சு வேக வச்சோம் இல்லையா, இதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சரிசமமாக கலந்து விட்ருங்க தயிரில். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கட்டும், அப்போ இன்னும் சுவையாக இருக்கும். இதில் இப்போது தேவையான அளவு பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. பிளாக் சால்ட் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப சுவையாக இருக்கும் பொதுவாகவே ராயத்தால். இந்த பிளாக் சால்ட் எல்லாம் கூட நம்ம viha.online இருக்குது. இதில் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னா சீரகத்தூள். அடுத்தது வேணும்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் கார்னிஷிங்காக கொடுத்தா நல்லாயிருக்கும்ல. சீரகத்தூள் இருந்தால் கொஞ்சம் நல்லா மேலே தூவி விட்டுருங்க. இப்போது இந்த சப்பாத்தி கூட வெறும் இந்த ராயத்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதுமானது. இதுவே ஸ்பைஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அதனால் இதுக்கு மேலே நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம் சைட் டிஷ்னால் நல்லா இருக்காது அது கூட. அப்போ இது வந்து அடிபட்டு போயிடும் இந்த சுவை. அதனால் என்ன பண்ணணும், நம்ம பரிமாறும்போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ராயத்தா வச்சுக்கோங்க. அப்புறம் ஊறுகாய் வேணும்னு நினைக்கிறவங்க வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தியில் இல்லாத ஒன்றே ஒன்று என்னென்னா புளிப்பு. அதனால் நம்ம ஊறுகாய் வச்சுக்கலாம். இப்படி பரிமாறி கொடுத்தோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மொறு மொறுன்னு எப்படி தெரியுமா இருக்குது. ஆஹா, இது கூட வெறும் தயிர் கூட நல்லாயிருக்கும், ராயத்தாவும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.